ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா ஒரு பெரிய குக்கராக வச்சுக்கோங்க, ஒரு 10 லிட்டர் குக்கரு. இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஹோல் ஸ்பைசஸ் முழு மசாலாவை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 120 கிராம் அப்படின்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ்அப் ஆன உடனே 1 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கோம், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராகவும் அட்டகாசமாகவும் இருக்கும். நல்லா வதங்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். இதில் பச்சை மிளகா ஒரு 25 கிராம் நல்லா வந்து நீட்டு வாக்கில் நறுக்குனதை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி 1 கிலோ அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு புளிப்பு சுவை நல்லாவே இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு முழு கைப்பிடி, அதாவது ஒரு தட்டு நிறைய ஒரு கட்டுன்னு எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக புதினா இலைகளை சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். இந்த டைமில் உப்பு, கல் உப்பு இருந்தாலும் சரி, தூள் உப்பு இருந்தாலும் சரி 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. வேணும் போது நடுநடுவில் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் 200 மில்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம், பிரியாணிக்கு போடுற பீஸு, இது அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். நல்லா பிரியாணி அந்த மசாலா எல்லாத்தோட அந்த டெக்ஸ்சரோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து விடுங்க. நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படின்ற மாதிரி அளவுக்கு நீங்கள் எடுத்து ஊற்றிக்கோங்க இப்பயே. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்த உடனே மூடிட்டு உள்ளே இருக்கக்கூடிய மட்டன் வேகணும். அப்போது நம்ம ஒரு 8 விசில்லேருந்து 9 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். நல்லா இப்போது உங்களுக்கு மட்டன் வெந்திருக்கும், விசிலும் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ விசிலை எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போது மட்டன் அந்த இது எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது பார்த்துக்கோங்க. இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வரும். இந்த டைமில் நம்ம சீரக சம்பா 1 கிலோ கறிக்கு 1 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி வற்றின உடனே மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிவிட்டு இப்போ மூடிட்டு நீங்கள் ஒரு விசில் இல்லைனா ஒரு 2 விசில் அப்படின்ற மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி கிடச்சிரும். கறிலாம் பக்கவாக பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.